இந்த அப்பா இருக்காரு பாருங்க, தன்னோட பொண்ணு பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? ரூம் ஃபுல்லா ப்ளூன்ஸ் நிரப்பலாம்னு நினைச்சிட்டாரு. ஆனா அது அவ்வளவு ஈஸியா இல்ல மக்களே. ஊதி ஊதி அவரோட மூஞ்சியே வலிச்சு போச்சு. ஆனாலும் மனுஷன் விடல பாருங்க. ரூம் முழுக்க கலர் கலரா ப்ளூன்ஸ் நிறைஞ்சிருச்சு. பொண்ணு உள்ள வந்ததும் அவ்வளவு ப்ளூன்ஸ பார்த்ததும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டா. இந்த பொண்ணு பாருங்க, அவங்க அம்மா கூட உட்கார்ந்து புட்டிங் சாப்பிட போறா. உடனே அம்மா டக்குன்னு அவங்க புட்டிங்க எடுத்து பிளேட்ல வச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம பொண்ணு எடுக்க போகும்போதுதான் தெரியுது அது பாக்கெட்லயே மாட்டிக்கிச்சுன்னு. ஒரே குழப்பம் அவளுக்கு. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் புட்டிங் வெளியே வரவே மாட்டேங்குது. சரி, அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவங்களும் சேர்ந்து அந்த புட்டிங்கை ஆட்டி குலுக்கி எடுக்க பார்க்கறாங்க. அப்போதான் அந்த ட்விஸ்டே தெரியுது, நம்ம பொண்ணு அந்த பாக்கெட்டையே திறக்கலையாம். இந்த ஆளு இருக்கானே, செம திருட்டு புத்தி உள்ளவன் பாருங்க. திருவிழால முயல் குட்டி பிடிக்கிற கேம் விளையாடிட்டு இருக்கான். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நடுவுல இருந்த அந்த கருப்பு முயல் குட்டிய எப்படியாவது புடிச்சிடணும்னு ட்ரை பண்றான். எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த கருப்பு முயல் மாட்டவே மாட்டேங்குது. கடைக்காரன் பாவம் பாருங்க, அந்த முயலை கொஞ்சம் கிட்ட வச்சு கொடுக்கறான். அடேங்கப்பா, இவ்வளவு கிட்ட வச்சும் அவனால பிடிக்க முடியல. கடைசியில என்ன பண்றான்னு பாருங்க, அந்த முயல் அப்படியே கையில எடுத்து இவன் மூஞ்சுக்கு நேரா கொண்டு வந்து இதோ புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறான். தேனி கூட இவனை விட புத்திசாலித்தனமா இருக்கும் போல. இவன் பாருங்க, தன்னோட வீட்டு ஜன்னல்ல இருந்து வெளியில எட்டி மொட்டை மாடியில இருந்த தேன் கூட்டை எடுக்கலாம்னு அது மேல நெருப்பு ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவன் நினைச்சிருக்கான் அந்த நெருப்புல எல்லா தேனியும் செத்துடும், கூடும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்னு. ஆனா காமெடி என்னன்னா, அந்த கூட்டை எரிச்சு ஒரு குச்சியை வச்சு தள்ளி விடலாம்னு பார்த்தான் பாருங்க. அப்போதான் தெரிஞ்சது இவனோட மொட்டை மாடியே கருகி கருப்பாயிடுச்சுன்னு. பாருங்க, இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட சேர்ந்து பிட்சா சாப்பிட உட்காருது. அப்போ தெரியாம அந்த பிட்சா கீழே விழுந்துடுது. விழுந்ததும் அந்த பொண்ணு பயந்து போய் டக்குன்னு அதை எடுத்துடுது. உடனே என்ன பண்ணுதுன்னா, தன்னோட பிட்சாவை அவங்க அம்மா பிட்சாவோட மாத்திடுது. இதனால அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனா அவங்க அப்போ எதுவும் சொல்லல. ஆனா அவங்க அம்மா தன்னோட பிட்சாவை சாப்பிட கை நீட்டினதும் அவசரத்துல அதுவும் கீழே விழுந்துடுச்சு. கர்மாயோகம்னா இதுதான். இந்த பசங்க எல்லாரும் போன 15 நிமிஷமா கிளாஸ் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா, இன்னைக்கு அவங்க இங்கிலீஷ் டீச்சரோட பிறந்த நாளா. ஆனா டீச்சருக்கு பதிலா வேற யாரோ வருவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் மணி அடிக்கும், அதனால இங்கிலீஷ் டீச்சர் தான் வருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா பட்டே பாடலாம்னு ரெடியா இருந்தாங்க. ஆனா திடீர்னு கேட் திறக்குது. உள்ள யாரு வர்றான்னா, மேத்ஸ் டீச்சர். அவங்க ஆசை எல்லாம் போயிடுச்சு பாருங்க. நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் எந்த பாடி பில்டரும் இந்த ஆளோட சண்டை போட மாட்டேங்கிறாங்கன்னா, இவர் சின்ன வயசுல இருந்தே உடம்பை அப்படி இரும்பு மாதிரி ஆக்கிட்டாரு. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் பயங்கர ஸ்ட்ராங். அவரோட ஒரு விரல்ல அவ்வளோ பவர் இருக்கான். ஒரே விரல்ல செங்கல் தூள் தூளாகிடுமா. அதுவும் இல்லாம கூரான மரத்தை எடுத்து கழுத்துல குத்தி உடைக்கிறாராம். ஆனா தோல்ல ஒரு சின்ன கீறல் கூட விழுகாதான். பயங்கரமான ஆளா இருக்காரு. இந்த கார்ல ஒரு நாய் மாட்டிக்கிட்டு தண்ணி இல்லாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் அதுக்கு தண்ணி கொடுக்கலாம்னு கார் கண்ணாடியில டேப்பை ஒட்டி அதை திறக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த கண்ணாடி கொஞ்சம் கூட திறக்கவே இல்லை. அப்புறம் இவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. ரோட்ல கிடந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில எடுத்துட்டு வந்து அந்த கேட்ல சொருகி பம்ப் வச்சு அதுல காத்து நிரப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கேட் ஃபுல்லா திறக்கல. அதனால இந்த மனுஷன் தன்னோட வாயில தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன ஓட்டை வழியா நாய்க்கு தண்ணி கொடுத்தாரு பாருங்க. எவ்வளவு நல்ல மனுஷங்க. இந்த பொண்ணுக்கு அந்த சலூன்ல இருக்கிறவரு இப்படி பண்ணிருக்கவே கூடாது. ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவ முடி நேராகவே ஆகல. அதனால அவங்க சீனியரை கூப்பிட போனா. ஆனா அவரோ அதை விட ஒரு முட்டாள். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு முடியை இப்படி இடுக்கி வச்சு இழுத்தீங்கன்னா டக்குன்னு நேராயிடும்னு சொன்னாரு. ஆனா பாவம், முடி அப்படித்தான் இருந்துச்சு. எல்லாரும் அவமானப்படுத்துற மாதிரி பார்க்கவும் கடுப்பாயிட்டு அந்த பொண்ணு இது பண்ணிட்டா பாருங்க. ஏன்பா உலகத்தோட மூளை முடுக்குல இருந்தெல்லாம் இவ்வளவு பேர் இந்த ஏழை மனுஷனோட கடைக்கு வர்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இவகிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. வேற யாராலையும் இதை பண்ண முடியாது. நல்லா பாருங்க, கண்ணுக்கு முன்னாடியே முதல்ல இந்த 2 முள்ளுலையும் கலரை தொட்டு தண்ணியில போடுறாரு. போட்டதும் அந்த தண்ணி மேலேயே ஒரு டிசைன் வரைய ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல பாக்குறதுக்கு சும்மா ஏதோ கிறுக்கல் மாதிரி தான் இருக்கும். யாருக்குமே என்ன பண்றாருன்னு புரியாது. ஆனா அந்த டிசைனை எடுத்து இந்த கேப்ல பிரிண்ட் பண்ணதும் எல்லாரும் லைக் பண்றாங்கப்பா. அந்த பையன் இனிமே இந்த கடைக்கு வரவே மாட்டான். ஏன்னா காலேஜ் முடிஞ்சு அவன் புடிச்ச கூல் ட்ரிங்க் வாங்க கடைக்கு போனான். அங்க விலையை அதிகமா பார்த்ததும் யாருக்கும் தெரியாம மாத்த பார்த்தான். ஆனா கடைக்காரர் கம்ப்யூட்டர்ல புது விலை ஏறிடுச்சு. பையன் ஸ்கிரீன்ஷாட் காமிச்சதும் கம்ப்யூட்டர்ல தப்புன்னு நினைச்சு பழைய விலையிலேயே கொடுத்துட்டாங்க. பாருங்க, சைனால கண்டுபிடிச்சிருக்க இந்த சின்ன பொருள் பசங்களோட உயிரை காப்பாத்தலாம். ஏன்னா நிறைய பசங்க விளையாடும் போது காசு, கல்லு இல்லனா கோழி குண்டு மாதிரி எதையாவது முழுங்கிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த பொருளை பசங்களோட வாயில வச்சுட்டு பின்னாடி இருக்கிற பட்டனை அழுத்தணும். அப்படி அழுத்தினா ஒரு அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தம் வாயில மாட்டிக்கிட்ட பொருளை டக்குன்னு வெளியில தள்ளிடும். பாருங்க, இந்த பையன் 10 வருஷம் கழிச்சு அவங்க பழைய வீட்டுக்கு வந்தான். அங்க இருந்த பழைய குழாயை திறந்து தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தான். ஆனா அந்த குழாயை திறந்ததும் தண்ணிக்கு பதிலா ஏதோ கெட்டியான பொருள் வந்துச்சு. பார்க்கிறதுக்கு திக்கான சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. அதனால அவன் என்ன பண்ணான்னா, கொஞ்சமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சான். ஆனா அது சகதி மற்றும் தீய மனிதர்களை தவிர நல்ல மனிதர்கள் தான் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, மேட்ச்ல ஏமாத்தி ஜெயிக்கணும்னா இந்த பசைய பந்துல தடவித்தான் ஆகணும்னு. ஏன்னா முதல் தடவை சும்மா ஜாலியா அந்த பசைய பந்துல தடவி எரிஞ்சான். அப்போ கோல் போடுறதுக்கு கொஞ்சம்ல தான் மிஸ் ஆச்சு. ஏன்னா அவன் சரியா கலக்கல. அதனால இப்போ நல்லா கவனமா கலந்து எரிஞ்சான். பந்து ரொம்ப தூரமா வெளியில போச்சு. ஆனாலும் அவன் தோத்து போகல. நல்லா வழவழப்பாக்கி எரிஞ்சான்.
முடிஞ்சதும் கோல் விழுந்துடுச்சு. இந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை விட ரொம்ப புத்திசாலி. ஏன்னா அப்பா வெள்ளரிக்காய் உடைச்சுக்கிட்டே பணம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்போ இந்த பையனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவங்க அப்பா கண்ணை மூடுற மாதிரி ஒரு மாஸ்க் கொடுத்தான். அப்புறம் வேகமா வெள்ளரிக்காய் இருந்த இடத்துல ஒரு குச்சியை வச்சுட்டான். அப்பா வெள்ளரிக்கான்னு நினைச்சு உடைக்க போனதும் வலிச்சு கத்திட்டாரு. ஆனா உடனே அந்த பையன் திரும்பவும் அங்க வெள்ளரிக்காயை வச்சுட்டான். இந்த பையனுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த பையன் ஜப்பானில ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சின்ன சின்ன வீடுகள் செய்வான். அந்த வீடுகள்ல சின்ன சின்ன பொருட்களை கூட ரொம்ப அழகா அப்படியே ஒரிஜினல் மாதிரி செய்வான். நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கேட், படிக்கட்டு எல்லாமே அதுலயும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு கலர் பண்ணும்போது அது நிஜமான செங்கல் வீடு மாதிரியே இருக்கும். அதை பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இந்த பொண்ணு இந்த தாத்தாவை வயசானவர்னு நினைச்சு மிட்டாய் வெட்ட போட்டிக்கு கூப்பிடுது. ஆனா என்னன்னா அந்த பொண்ணு தப்பான ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. அந்த தாத்தாவோட கை மின்னல் வேகத்துல போகுது. அவரு தன்னோட பழைய காலத்தை ஞாபகப்படுத்திட்டாரு. ஆனா போட்டி போக போக அந்த தாத்தா மெதுவா போயிட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு அவரோட பொண்ணு. அதனால அவளுக்காக தோத்துட்டாரு. இப்ப அவர் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கேக்குறாரு. மாப்பிள்ள வேகமா ஓடி வந்து பொண்ணோட ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் விழுந்துட்டான் பாருங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாப்பிள்ள சைலண்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு பொண்ணோட ரூமுக்கு வந்தான். அங்க பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவ பக்கத்துல போனான். ஆனா மாப்பிள்ள அவளோட முக்காட தூக்குனதும் பொண்ணுக்கு பதிலா அவனோட தம்பி இருந்தான். ஏன்னா அவங்க பொண்ணை பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். சரியான கலாட்டா பசங்கப்பா இவங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல ஒரே கலைபரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஷெஃப் அந்த குக்கோட டிஷ்ஷை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அதுல உப்பு கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் உப்பு போட்டாரு. அடுத்த டிஷ்லயும் குறைஞ்ச மாதிரி இருக்கவும் அதுலயும் உப்பு போட்டாரு. ஒவ்வொரு தடவையும் டிஷ்ஷை முடிக்கும் போது கடைசியா ஒரு டிஷ்ஷை டெஸ்ட் பண்ண போனாரு. அப்போ அந்த குக் ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அதுலயும் இவர் உப்பு போட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது டிஷ் இல்ல, பாத்திரம் கழுவுற தண்ணின்னு. அடப்பாவிகளா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதான் எந்த பெயிண்டையும் சாதாரணமாக எடை போடக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா இந்த கலர்கள் எல்லாம் துணிகளுக்கு வண்ணம் பூசுறதுக்குன்னே உள்ளது. ஆனா இந்த பையன் தன்னோட கையை எல்லா கலர்லயும் முக்கி வேற எதையோ செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல 2-3 கலர்ல கை போட்டதும் அது நல்லா ஒட்டிக்கிச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கலர்லயும் கை போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு தன்னோட கையை கலர்ஃபுல் ஸ்டாச் மாதிரி செஞ்சு வைக்கணும் போல. ரெஸ்டாரண்ட்ல இந்த ஆளு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெயிட்டர் வந்து அவரோட சாப்பாட்டை எடுத்துட்டு புதுசா ஒரு டிஷ் வச்சாரு. ஆளு ஆச்சரியமா பார்த்தாரு. அப்போ வெயிட்டர் ஒருத்தரை கை காமிச்சாரு. அவர் பார்க்கும்போது அந்த ஆளு சாப்பாடு என் செலவுலன்னு சொன்னாரு. இந்த ஆளு சந்தோஷமா ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்போ வெயிட்டர் இன்னொரு டிஷ்ஷை கொண்டு வந்தாரு. அதையும் இவரு காலி பண்ணிட்டாரு. ஆனா வெயிட்டர் பில் கொண்டு வந்ததும் இவரு அடுத்த ஆளை கை காமிச்சாரு. ஆனா பார்க்கும்போது இந்த பையனுக்கு முன்னாடியே தெரியும் இந்த சலூன் பொண்ணை ஏமாத்தி உள்டா அவகிட்டயே காசு வாங்கணும்னா முதல்ல நாமளே தலைய ஷேவ் பண்ணி மொட்டை தலையில போலி முடிய ஒட்டணும்னு. ஏன் இவனுக்கு குட்டி குட்டி முடியாதான் வைக்கணுமா? அதனால அந்த பொண்ணு கிட்ட வெட்ட சொல்லாம இவனே வெட்டிக்கிட்டான். அப்புறம் முடிய காய வைக்கிறப்பவும் இவனே செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு நான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் ஏன் காசு வாங்கணும்னு நினைச்சு உள்டா இவனுக்கே காசு கொடுத்துட்டா பாருங்க. அப்பா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் தன்னோட பொண்ணோட பாதி உடம்பு டேபிள்ல தனியா கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு. இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு அவருக்கு புரியல. ஆனா பொண்ணு எதுவும் ஆகாத மாதிரி அமைதியா படுத்திருந்தா. அப்போதான் அவருக்கு பொண்ணு மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அவர் இன்னொரு பக்கம் போய் பார்த்ததும் தெரிஞ்சது அவங்க அப்பா கூட பிராங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. இந்த பாட்டியை இன்னைக்கு போலீஸ் கிட்ட இருந்து மோடிஜி கூட காப்பாத்த முடியாது. ஏன்னா இவங்க ஒரு சாராய பாட்டியில கெட்டுக்குள்ள ரகசியமா கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் உதவிக்கு வந்து அந்த பாட்டிக்கு இன்னொரு பாட்டியிலையும் கொடுத்துட்டான். ஆனா அப்போதான் தெரிஞ்சது பாட்டி இப்ப ரொம்ப சிக்கல்ல மாட்டிட்டாங்கன்னு. ஏன்னா கை எடுத்தா பாட்டியில் உடைஞ்சிடும். இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு பாருங்க. அதான்பா முகத்துல இருக்கிற மெல்லிய முடிகளை ஷேவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆளு ஒவ்வொரு வாட்டியும் தன் முகத்துல இருந்த சின்ன சின்ன முடிகளை ஷேவ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அப்படி பண்ணதுனால அவனுக்கு முகத்துல முடி அடர்த்தியாகவும் வேகமாவும் வளர ஆரம்பிச்சிடுச்சு. சில நாள்கள்லயே அவன் முகம் முழுக்க முடியால நிறைஞ்சிடுச்சு. இப்போ அவன் 20 நாள் ஷேவ் பண்ணாம இருந்தா கூட அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் முடிகளின் வேர்களை மறைக்க இப்போ மேக்கப் கூட போட வேண்டியதா இருக்கு. இந்த பையன் ஒரு சின்ன மீனை வளர்க்கறதுக்காக வீட்டுக்கு கொண்டு வர்றான். ஒவ்வொரு காலையிலும் அந்த மீன் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு தன்னோட கையில எடுத்து பார்ப்பான். ஆரம்பத்துல மீன் ரொம்ப மெதுவா வளர்ந்துச்சு. அப்படியே 16 நாள் ஓடிடுச்சு. ஆனா 46வது நாளுக்கு அப்புறம் மீன் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் அதுல மாற்றம் தெரிஞ்சிச்சு. கடைசியா 128 நாள் கழிச்சு மீன் அவ்வளவு அழகா ஆகிடுச்சு. அதை பார்த்தவங்க எல்லாரும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஆரம்பிச்சு.